கடையில் வாங்குற மாதிரியே வீட்டிலே இப்படி கார்லிக் சீஸ் பிரெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 7-8 பூண்டு இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. மிக்சியில் போட வேண்டாம். ஒரு 50 கிராம் சால்டட் பட்டர், இதெல்லாம் நான் உப்பு சேர்க்கலை. 1 ஸ்பூனு சில்லி ஃப்ளேக்ஸ், 1 ஸ்பூனு ஆரிகானோ, கொஞ்சமாக கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ண கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இதுக்கு. அப்புறம் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ப்ரௌன் பிரெட் எடுத்திருக்கேன். அதில் ஃபுல்லாக இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இல்லை நிறைய சீஸ் மேலே போடணும். மோசரெல்லா சீஸ் போட்டிருக்கேன் நான். அப்போ தான் அந்த ஒரு டெக்ஸ்சர், அந்த டேஸ்ட்டு எல்லாமே அது கடையில் வாங்குற மாதிரியே கிடைக்கும். நிறைய சீஸ் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி இதில் ஓடிஜி அகாரோ ஓடிஜிலாம் வைக்க போகிறேன் ஓவனில். இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது நார்மலாக நீங்கள் தவாலே பண்ணலாம். இதே சேம் மெத்தடில் தவாலே மூடி போட்டு பண்ணலாம். இதே டேஸ்ட் தான் வரும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் மேலே கிரில் வரா மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்கள். மேலே கீழே கிரில் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. இதில் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி வச்சுட்டா போதும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சீஸியான பிரெட் வருது பாருங்கள். டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். இன்னொரு ப்ரெட்டும் நான் காட்டுறேன். எவ்வளோ சீஸியான ப்ரெட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.